ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் ஏபிஎஃப். நான் உங்கள் ஏபி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட இன்றைக்கி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முருடேஸ்வரில் இருக்கேன். ஆமாங்க, முருடேஸ்வர் வந்துட்டேன். நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. டென்ட் ஸ்டே பண்ணேன். நைட் மார்னிங் early மார்னிங் 5 o'clock ரீச் ஆனேன். 5 o'clock டென்ட் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு 7-8 o'clock பக்கத்தில் ஒரு வீடு, ஃபிஷர்மேன் வீட்டுக்கு போயிட்டு நான் சார்ஜ் போடலான்னு கேட்டேன். அவங்க இங்கே தங்கிக்கவே சொல்லிட்டாங்க. அதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே தமிழர்கள், கன்னியாகுமரி சேர்ந்தவங்க. ஒரு 15-20 பேர் சேர்ந்து ரூம் எடுத்திருக்காங்க போல். ஸோ அவங்க கூட தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். early மார்னிங் அவங்க கிளம்பி இதுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அவங்க போய் முந்தானேற்று போனாங்க. இன்றைக்கி நைட்டு ரீச் ஆகிடுவாங்க. நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னேன். அவர் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாரு, கிளம்பாதீங்க, நான் வந்தோடனே கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இங்கே தாங்க தங்கியிருக்கேன். லொக்கேஷன் பார்த்தீங்களா, நம்ம ஸ்பைடி இந்த மாதிரி ஒரு அழகான லொக்கேஷனில் தான் தங்கியிருக்கேன். ஸோ இதுதான் நான் தங்கியிருக்க ரூம். இங்கே கொஞ்சம் பேர். ஸோ இங்கே இன்னும் அழகான விஷயம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக இவங்க வலையில் மீன் பிடிக்கிறவங்க இல்லை, போட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறவங்க. நம்ம இனம்தான். இங்கே பாருங்க, ஸ்பைடி. ஸோ இவங்க ஃபுல்லாக பாருங்க, ஃபுல்லாக இதில் தான் மீன் பிடிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி முள்ளை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. ஸோ இதுதான். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே தான் சாப்பிட்டேன், இவங்களோட ஃபுட்டு நான் சாப்பிட்டேன். ஸோ என்னோடய ட்ராவல் பார்த்திங்கன்னா டே பை டே ரொம்ப எக்ஸைட்டடாக சூப்பராக போயிட்டுருக்கு. லோக்கல்ஸோட தங்குறேன், அவங்களோட ஃபுட்டை நான் சாப்பிட்றேன், அவங்களோட பழகிறேன். ஒருத்தரோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சிக்கும் போதும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி சொல்கிறது, எவ்வளோ பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துல இப்படி ஸ்டே பண்ணுவேன். மற்ற இடத்துல ஹாஸ்டல்ஸில், பேக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல்ஸ்லேயும் நான் ஸ்டே பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் உட்காந்து தியரிட்டிக்கெல்லாம் கற்றுக்க முடியாது. போனோம், அப்ரோச் பண்ணுறோம், கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி அன்பு உள்ளங்கள் தமிழ்நாட்டிலையும் கிடச்சிது. கொல்லிமலை, வெள்ளிமலை, ஆலப்புழாவில் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன்னா, அதுக்கப்புறம் திருச்சூரில் தலசேரியிலையும் இப்படி தான் ஒரு ஸ்டே கொடுத்தாங்க. லோக்கல், அவங்க ஃபுட்டு, அவங்க ஸ்டே. இங்கே இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ட்ராவல் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி எனக்கு இப்படி ஒரு ஸ்டே கிடைக்கும், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. என்ன ஒன்று, இப்போ வரைக்கும் ஸ்டே கொடுத்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ், மலையாளம் அந்த மாதிரி தான். நார்த் சைட் போனால் தான் தெரியும் நம்மளுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஸ்டே கிடைக்குமா என்னன்னு தெரியல. ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கேன்ல. சரி வாங்க. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முருடேஸ்வர் டெம்பிள் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ சுற்றி இருக்கிற இங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு, சிவனை பார்த்துட்டு இங்கேருந்து கோகர்னாக்கு கிளம்புறோங்க. வாங்க போகலாம். ஸோ கிளம்பிட்டோங்க, முருடேஸ்வர் டெம்பிளுக்கு போகிறோம். சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் காமிக்கிறோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குனால தான் மத்தியானமே விலாக் பண்ணுறேன். இல்லைனா ஈவினிங் தான் போயிருப்பேன். பயங்கர வெயில். நேற்று மழை பெஞ்சதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்குது நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடம். இப்போ தான் இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணார், நைட்டு ஒரு 10 மணிக்காக வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. நான் இன்றைக்கே போகலான்னு இருந்தேன், தெரியலைங்க. சரி வாங்க. வழியெல்லாம் பாருங்களேன், இங்கே வீடு எதுக்குள்ளே உள்ள கட்டியிருக்காங்க. இந்த சின்ன சந்துக்குள்ளே போய் தான் நம்ம வரணும். என்னன்னா, நேற்று நைட்டு ஃபஸ்ட்டு டே இல்லை, முன்னா நேற்று நைட்டு எனக்கு நைட் ஆகிடுச்சு. இந்த வழியே தெரியல. ரொம்ப நேரமாக, ஒரு அரை மணி நேரமாக சுற்றிக்கிட்டே இருக்கேன். இந்த ஏரியாக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. அந்த வீட்டுக்குள்ளே மட்டும் போக முடியல. ஏன்னா வீடு மாதிரி இருக்குல்ல. இப்போ ரோடுனா நம்மளுக்கு வழி தெரியும். அவர் வீட்டுக்குள்ளே பூந்து நம்ம போகணுன்னும் போது சத்தியமாக ஒரு அரை மணி நேரமாக தேடி அப்புறம் இது கர்நாடகாவில் இருக்கும். நம்ம கர்நாடகாவில் ஒரு கன்னடக்காரர் ஹெல்ப் பண்ணார். அவர் வீட்டிலேருந்து பைக் எடுத்துருந்து, வாப்பா நான் வழி சொல்லித்தரேன்னு சொல்லி வந்தார். அப்பா ஒரு நல்ல விதமாக என் கூட தங்கியிருக்க ரூம்மேட் அவங்க எனக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்கள மீட் பண்ணேன். அவர் கூப்பிட்டு போயிட்டாருங்க. இங்கே பாருங்கள், கேரளாவில் தானே நான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கேன். கர்நாடகாலேயும் இப்படி தான் இருக்குது. ஓடு போட்டிருக்கு, வீடெல்லாம் ஃபுல்லாக ஓடு. வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள், என்ன மாதிரி எவ்வளோ பேருக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கு, ஸ்டே பண்ணணுன்னு ஆசை இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஹோட்டல்ஸ்லேயே ஸ்டே பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லோக்கல்ஸ் அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணுறேன்.
இது எந்த அளவுக்கு எத்தனை பேரால் பாசிபிள்னு எனக்கு தெரியல. ரைடு ஆரம்பித்ததுலேருந்து முக்கால்வாசி ஸ்டே அவங்கவுங்க லோக்கல்ஸ் கூடவே ஸ்டே பண்ணியிருக்கேன். நான் அது ஆசைப்பட்டு தான், ஏன்னா நான் எனக்கு அப்படி ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். அதுக்கு ஒரு கொஞ்சம் சின்ன எஃபர்ட் போடும்போது அதுக்கான இது கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சும்மா நம்ம ஹோட்டல் எடுத்து தங்கினோன்னா அந்த ஊரோட பழக்க வழக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாதுல்ல. இங்கே பாருங்கள், பீச்சு. ஸோ நேற்று அந்த போட்டில் தான் உட்காந்து சாப்பிட்டேன். இங்கே தான் நான் போய் சார்ஜ் போடுறதுக்காக கேட்டேன். அவங்க இல்லைப்பா நீ டென்ட்டெலாம் போட வேணாம், அங்கேயே வந்து தங்கிக்கோன்னாங்க. இங்கே தான் நான் டென்ட்டு போட்டிருந்தேன். டென்ட்டு போட்டுட்டு டென்ட்டில் இருக்க திங்ஸ் காணாமல் போய்டுன்ற ஒரு பயம், சார்ஜ் போடும்போது ஃபோன் காணாமல் போய்டுன்ற பயம், எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு தெரியல. காட்ஸ் கிரேஸ், அவங்களே வேணாம் நீ மொத்தமாக இங்கே வா, கூலி சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே ரெஸ்டடு, இங்கேயே எல்லாம் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பேர் இருக்க இடத்துல கரெக்டாக தமிழர்கள் இருக்க வீட்டுக்கு போய் நான் ஹெல்ப் கேட்டிருக்கேன். தமிழர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல, எனக்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு. அவங்களும் பாருங்கள், இந்த இடத்துல என்னென்னா ஃபுல்லாக ஸ்கூபா டைவிங்க்கான ஈவெண்ட்ஸ் தாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஸ்கூபா டைவிங், எங்கே பார்த்தாலும் ஸ்கூபா டைவிங்னு போட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் அரௌண்ட் 4000 to 5000 பண்ணுறாங்க ஸ்கூபா டைவிங். இந்த போட் இருக்குல்ல, இந்த போட்டில் தான் கூப்பிட்டு போவாங்க ஸ்கூபா டைவிங்க்கு. அங்கே பாருங்கள் நிறைய போட் இருக்கா. ஸோ இந்த எல்லா போட்டுமே ஸ்கூபா டைவிங்க்கு கூப்பிட்டு போய் உங்களை தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கான ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்து தான் கூப்பிட்டு போவாங்க. என்ஜாய் பண்ணலாம் நீங்களும் போயிட்டு. எனக்கும் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு ஆசை. ஹெல்த் கண்டிஷன் அவ்வளோ ப்ராப்பராக இருக்கான்னு நம்மளுக்கு தெரியலை. அதனால் இப்போதைக்கு இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ட்ரிப்பை முடிச்சுட்டு அடுத்த ட்ராவல் வந்து இந்த மாதிரி நம்ம அட்வென்ச்சரஸ் திங்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்குன்னு தனி ட்ரிப்பு போடுவோம். ஓகே, ஃபுல்லாக இந்த மாதிரி லாட்ஜுங்க, இங்கே ஹோம் ஸ்டேஸ், லாட்ஜு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்கும். மற்றதெல்லாம் ஆதி காலத்தில் கட்டியிருப்பாங்க, அது வேறு, அதோட ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருக்கும். இது நம்ம ரீசெண்டாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாருங்கள், ஃபுல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்படியே 90 டிகிரியில் இருக்கும். எப்படி சொல்கிறது, வைடாக ஸ்டார்ட் ஆகாது கோபுரம். ஒரு சின்ன இடத்துல ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கோபுரோவில் தெரியுதான்னு தெரியல, சிவன் பாருங்கள் அருமையாக இருக்கார். கோபுரத்துக்கு சைட்லேயே சிவன் தெரியுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களுக்கான போட்டு, அதோட சின்ன ஹார்பர் மாதிரி இது. அங்கேருந்து அதெல்லாம் நம்ம ட்ராவலர்ஸ்க்கான போட்டு, ஸ்கூபா டைவிங்க்கு. இன்னும் அந்த சைடு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் குளிக்கிறதுக்கு அது மாதிரி விஷயத்துக்கெலாம் மேக்ஸிமம் இங்கே சாமி கும்பிட வராங்கல்ல நிறைய பேர், அவங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேட் அவுட் கேட்லாம் போட்டிருக்கு. ஆஹா, நடந்து தான் போகணுமோ? நம்ம பைக் எடுத்துகிட்டு போவோம். பாரு, என்னடா சுற்றி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க காமிக்கிறேன். சாட்டர்டே சண்டேனால பயங்கர ரஷ்ஷாக இருக்குங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. கோவில் அந்த சைடு இருக்கே, இந்த சைடு போறியான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோவில் உள்ள போயிடலாம். அவ்வளோ பேர் வராங்க இங்கே. ஸோ நம்ம இன்றைக்கி முருடேஸ்வரில் vlog முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கோகர்ணா போகிறோம். கோகர்ணா வந்து பீச் ஸ்பெஷலுங்க. நம்ம நிறைய படத்தில் பார்க்குற நிறைய லைக் எப்படி சொல்கிறது, அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் இருக்க பீச் மாதிரி பார்த்துருப்போம். அதில் முக்கால்வாசி ஷூட் கோகர்ணாவில் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீச்சு. இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. உள்ளே எடுத்து போய் பாருங்கள், இங்கே தான் நான் சொன்ன ஆக்டிவிட்டீஸ் நிறைய நடக்கிற இடம். ஆஹா, பீச்சில் வண்டி ஓட்டுறதே ஒரு சுகம்தான். இதை சொன்னல, நான் லாஸ்ட் டைம் தலைச்சேரியில் vlog பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, பீச்சில் வண்டி ஓட்டுறது. இங்கே பாருங்கள், லைஃப் கார்ட்ஸு, இங்கே நிறைய ரைட்ஸ் இருக்குங்க. பனானா ரைடு, ஸ்பீட் போட்டிங், அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும். நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஒட்டக சவாரி,
ஐயோ, இதில் தெரியுதான்னு தெரியலையே, ஒட்டக சவாரி இருக்கா, குதிரை சவாரி, போட்டிங்கு, எல்லா மக்களும் என்ஜாய் பண்ணுறாங்களே. ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டி நிறுத்திட்டு விலாக் கண்டினியூ பண்ணிட்டோமா. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது பாருங்கள், இது எல்லாமே இந்த போட்டிங் சர்வீஸ் தான், ஓஷன் அட்வென்ச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட் ரிலேட்டடான ஆக்டிவிட்டீஸ் தான் இங்கே நிறைய இருக்கும். ஸ்பீட் மோட்டர் போட்டு லைக் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சறுக்குது, புதையுது. ஆனால் தலைச்சேரியில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா ஃப்ளாட்டாக தர மாதிரி இருந்தது, சூப்பராக ஓட்டலாம் அப்படி இருந்தது தலைச்சேரியில். அதுதாங்க டிஃப்ரென்ஸ் மேக்கிங் அந்த பீச்சுக்கும் இதுக்கும். மெரைன் ட்ரைவ்னால் அதுதான் கரெக்டாக ப்ராப்பர் மெரைன் ட்ரைவ். சாட்டர்டேனால ஃபுல் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. ஐயோ, இதில் ஓட்டலாமா? நான் பாட்டு ஓட்டிகிட்ருக்கேன். ஐயோ, புதையுதுங்க. தேவையில்லாத வேலை பார்த்துட்டேன். வண்டி ஓட்டக்கூடாதா? ஓகே, சாரி. வண்டியை மாட்டிக்கிச்சு தலை. வண்டி அதில் ஓட்டக்கூடாது போல். நான் பாட்டுக்கு வந்து நான் சொன்னேன்ல, இதில் ஓட்டவே முடியல. இதே நம்ம தலைச்சேரியில் ஓட்டினப்போ பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் கூட பார்த்துருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். ஒட்டகத்தை பார்த்தோன்னே ஆர்வமாக போயிட்டேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த சைடு பீச்சில் இருக்கும். அந்த சைடு பீச்சு வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கும், சும்மா உட்காந்து சில் பண்ணலாம். இந்த சைடு ஃபுல்லாக ரஷ்ஷாக கூட்டமாக இருக்கும். ஸோ கூட்டமாக இந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். அந்த ஒட்டக சவாரி, குதிரை சவாரி, அது ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குறது. ஸோ அவ்வளோதாங்க. வாங்க நம்ம போய் சிவனை பார்த்துட்டு. ஸோ முருடேஸ்வர் பீச் பார்த்துட்டிங்கள, இங்கே இவ்வளோ தாங்க. அங்கே ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. நீங்கள் அது உள்ள வரைக்கும் அப்படியே நடந்து போகலாம். அது தனியாக பே பண்ணணும் ஆக்டிவிட்டிக்கு. ஸோ நம்ம வாங்க சிவனை பார்த்துட்டு நம்ம அடுத்த ரைடை கண்டினியூ பண்ணுவோம். கோகர்நாக். சரி, இந்த மண்ணில் ஓட்டி தேவையில்லாமல் வண்டி கத்த ஆரம்பிக்குது. வண்டி காற்றடிக்கணும். பேக் டயர் ஃபுல் வீக் ஆகிடுச்சு. முருடேஸ்வர் டெம்பிளுக்கு என்டர் ஆகிட்டோம். ட்ரோன் ஃப்ளையிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இங்கே ட்ரோன் பறக்க விடக்கூடாதான். நம்மக்கிட்ட ட்ரோன் கிடையாது. ஸோ அந்த இஷ்யூ இல்லை நமக்கு. கோப்ரோ அலோட், ட்ரோன் தான் நாட் அலோட். ஓ, பைக் அந்த ஓ, பைக்கெல்லாம் இந்த சைடு போகணுமாங்க. ஓகே, நல்லது தானே. நம்ம அப்படியே பக்கத்துலேயே பைக்கை பார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே பைக் எடுத்துக்கலாம் திருப்பி. ஆஹா, என்ன வியூவில்! கடல் அலைக்கு பக்கத்தில் ஒரு காம்பவுண்டுங்க. ஐயோ, சூப்பராக இருக்கே. திரும்பி வந்து பைக் எடுக்கும் போது தான் சிறப்பாக இருக்கும். ஸ்கூபா ஸ்பிரிட் செம்ம ஃபேமஸ் இங்கே. நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்னா வந்து பண்ணிட்டு போகலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. அது உள்ளே போயிட்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் ட்ராவல் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியாது. வண்டி எங்கே விட்றதுன்னு தெரியலையே. இருங்க, வேறு எங்கேயா ஃப்ரண்ட்டில் விட்டு வருவோம் சேஃபாக. வண்டி இங்கே விட்டுட்டு ஹெல்மெட்டை கையோடு தான் எடுத்துகிட்டு போகணும் போல். ஓகே கைஸ், ஆஹா, தலை நிமிந்து இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டு கோபுரம். அது எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு நான் கேட்டு வ்ளாக் பண்ணேன். ஓகே,
நம்ம கோப்ரோ ஸ்டிக் இல்லாமல் கையில் இப்படி தான் பண்ண போகிறோம். இந்த வியூவை பார்த்துட்டு அப்படியே நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஆஹா, நல்லா இருக்குல்ல. சரி வாங்க உள்ளே போவோம். இங்கே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம செருப்பு நம்ம பைக்காண்டே விட்டுட்டு போயிடலாம். ஒரு செருப்பு ஒரு பைக்லேயோ, இன்னொரு செருப்பு இன்னொரு பைக் பக்கத்துலேயோ விட்டு போவாங்க. ஓகே, இது மேலே ஏறி போய் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரியல கரெக்டாக. செம்மையாக ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கு. வேர்த்து போகுது பயங்கரமாக. செருப்பு வேறு கழட்டி விட்டு வந்துட்டோம். கேமரா அலோடா இல்லையா? ஓகே, இது அன்னதானம். அன்னதான கவுண்டருங்க. இது தெரியாமல் நான் டைரெக்டாக அன்னதானத்துக்குள்ளே போயிட்டேன். அன்னதான பூர்ணான்னு ஏதோ போட்டிருக்கு. ஆஹா, தெரிஞ்சிருந்தா நேற்று மதியானம் இங்கே வந்து சாப்பிட்ருக்கலாமே. நேற்று மதியானம் வேறு லேட்டாக போயிட்டு சாப்பாடு கிடைக்காம ஹோட்டலில் தாங்க சாப்பிட்டேன். நேற்று மதியானம் சாப்பிடவே இல்லை, ஈவினிங் தான் சாப்பிட்டேன் ஸ்நாக்ஸு. அது தெரியாமல் போச்சே. இன்னைக்கு சாப்பிடுவோம். அதில் என்ன கெட்டு போச்சு? இப்போ கோயில் மூடிட்டாங்க போலங்க. ஐயோ, இருங்க யார்ட்ட கேட்டு கண்டிப்பாக. எவ்வளோ கூட்டம். 2 நாளாக இங்கே தான் இருக்கேன். ஆனால் இது தெரியாமல் வந்துருக்கேன். எவ்வளோ கூட்டம். பார்க்கிங்கே ஃபுல்லாக இருக்கு. பைக் பார்க்கிங்லேயே காரை விடுறாங்க. அந்தளவுக்கு பார்க்கிங்லாம் ஃபுல்லாகிட்டு இருக்கு. கோயில் எப்போ திறப்பாங்கன்னு தெரியலையே. கரெக்டாக கோயில் க்ளோஸ் பண்ணுற டைமில் உள்ளே வந்திருக்கேன் நான். இதுதான் தவறான விஷயம். கோயில் மூடின டைமில் வந்திருக்கேன் பாருங்க. நான் என்ன சொல்கிறது? கோயில் எப்போ திறப்பாங்கன்னு கேட்டுட்டு சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். டிவிக்கு ஞாபகம் தான் வருது. 2 யானையை பார்த்தோன்னே. தமிழக வெற்றி கழகம். தலைவா தலைவா. செமையாக இருக்குல்ல. ஓம் நமச்சிவாயதான். பா, எப்படி கட்டியிருக்காங்கல்ல. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா லைட்டுங்க. நைட்டு லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும் இந்த கோபுரமில். ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி மாறும். 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஒரு வாட்டி இந்தியன் ஃப்ளாக் 3 கலர்ஸில் இருக்குது. ஒரு வாட்டி ஃபுல் ப்ளூவாக இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, அப்புறம் ரெட் வித் எல்லோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 கலரில் மாறிக்கிட்டே இருக்கும். என் வாய்ஸ் கேட்குதான்னு தெரியல. பக்கத்தில் எல்லாம் கத்துறாங்க. கோயில் மூடிட்டு இருக்காங்க. நம்ம போய் கேட்டு பார்ப்போம் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியலையே. யார்கிட்ட கேட்குறது? வீட்டை கேட்போம். கோயில் எப்போ திறப்பாங்க? 3 மணிக்கா? 3 மணிக்கு தான் திறப்பாங்களாமே. தப்பான டைமில் வந்துட்டு இருக்கேன் நான். ஸோ இதுதான் முருடேஸ்வர் டெம்பிள். பார்த்துக்குங்க. ஓகே, ஓகே. கோயில் 3 மணிக்கு தாங்க திறப்பாங்க. ஓ மை காட். அது வரைக்கும் என்ன பண்ணுறது? மணி 1:30 தான் ஆகுது. இன்னும் 1:30 மணி இருக்கே. 1:30 மணி நேரம் இருக்கே. ஸோ முருடேஸ்வர் டெம்பிளை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. சிவன் ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கு ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், சின்னதாக தெரிவார் உங்களுக்கு. அங்கே நிறைய வேலைலாம் நடந்துகிட்ருக்கு.
அங்கே அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. நம்ம இந்த கோபுரத்தை பார்க்க தான் வந்தோம், பார்த்துட்டோம். ஓகேவா, நான் வேறு அடுத்த இடத்துல ஹாஸ்டல் போகணும். 3 மணிக்கு வேணால் முடியாதுங்களே. ஸோ யாரெல்லாம் முருடேஸ்வர் வரணுமோ பார்த்துக்குங்க. இதுதான் ப்ரொசீஜர். கர்நாடகாவில் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கிற ஒரு சிவன் கோயில். நான் இதுக்கப்புறம் மோட்டோ விலாகில் கோகர்ணா போகிறது வழியில் நான் கண்டினியூ பண்ணுறேன்.